இங்க ஒரு சின்ன பொண்ணுக்கு லிட்டில் மிஸ் சாம்பியன் அப்படின்ற பட்டத்தை வாங்கணும்னு ஆசை. என்னதான் இந்த பொண்ணு அதிக அழகா, அதிக அறிவாளியா இல்லாம இருந்தாலும் அதிக தன்னம்பிக்கையோட இருக்கு. இந்த பொண்ணோட அப்பா ஒரு ஊக்க பேச்சாளரா இருக்காரு. இந்த பொண்ணோட தாத்தா போதைக்கு ரொம்ப அடிமையானவரா இருக்காரு. அம்மா எப்பயுமே குடும்பத்தை பத்தி மட்டுமே நினைச்சுக்கிட்டு குழப்பத்தோட இருக்காங்க. இவங்க மாமா காதல் தோல்வியினால தற்கொலை முயற்சி பண்ணி திரும்ப வந்தவரு. அண்ணன் தான் விமானி ஆகணும் அப்படின்ற ஆசைகளோட யார்கிட்டயும் பேசாம மௌன விரதத்துல இருக்காரு. ஒரு நாள் இந்த பொண்ணுக்கு லிட்டில் மிஸ் சாம்பியன் போட்டிக்கான அழைப்பு வருது. இதனால ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக அவங்க கிட்ட இருக்க ஒரு ஓட்ட வண்டியில போறாங்க. அதுல போறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமா பேசிக்கிறாங்க. நடுவுல ஒரு இடத்துல தங்குறப்போ அவங்க தாத்தா அந்த சின்ன பொண்ணுக்கு பயங்கரமா மோட்டிவேஷன் தராரு. ஆனா அடுத்த நாள் அவங்க தாத்தா எதிர்பாராத விதமா இறந்துடுறாங்க. வேற வழி இல்லாம அவங்க தாத்தாவை கார் டிக்கிலேயே வச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க. அது கூடவே அவங்க அண்ணனுக்கு கண் பார்வை கம்மியா இருக்கிறது அப்பதான் தெரிய வருது. அதனால தான் விமானி ஆக முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா கத்தி அழுகிறாரு. இந்த மாதிரி பல சவால்களுக்கு அப்புறம் அவங்க அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஒவ்வொரு கட்டமா போட்டி நடக்குது. கடைசி கட்டத்துல இந்த பொண்ணுக்கு பயம் வந்துடுது. இதனால அவங்க தாத்தா சொல்லி கொடுத்த டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா அது அங்க இருந்த யாருக்குமே பிடிக்கல. அந்த பொண்ணை என்கரேஜ் பண்றதுக்காக அவங்க ஃபேமிலில இருக்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஆடுறாங்க. என்னதான் இவங்க இந்த போட்டியில ஜெயிக்கலனாலும் கடைசியில எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க.